பல வருடங்களுக்கு முன்னாடி ரதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிராமத்துல வசிச்சுட்டு வராங்க. எப்பவுமே அம்மனுக்கு கூழ் கொண்டு வந்து படைக்கிறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. அம்மனுக்கு கூழை படைச்சிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு அந்த கூழை தானமா வழங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த கோயில் முன்னாடி ஒருத்தர் பலசார் கடை போடுறாரு. அதுல இருந்து மக்கள் எல்லாருமே போய் அவர்கிட்ட காசு கொடுத்து பலசார் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கொண்டு வந்து சும்மா கொடுக்குற அந்த கூழை யாருமே வாங்கி குடிக்கல. இதை பார்த்து மனமுடிஞ்சு போன அந்த பெண் வீட்டுக்கு போய் பயங்கரமா அலறாங்க. அதுல இருந்து அந்த பெண்மணி கோயிலுக்கு போறதே விட்டுறாங்க. ஒரு நாள் காலையில அந்த பெண்மணி வீட்டோட கதவை ஒரு சின்ன பொண்ணு தட்டுறா. இந்த பெண்மணி என்ன வேணும்னு கேக்குறப்ப, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொல்றா. இந்த பெண்மணியும் அந்த சின்ன பொண்ணுக்கு கூழ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கூழை குடிச்ச அந்த சின்ன பொண்ணும், உன் கையால இந்த கூழை குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா, மத்தவங்க மேல உள்ள கோவத்தினால ஏன் எனக்கு கூழ் கொண்டு வரதை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. இந்த பெண்மணிக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பொண்ணு அங்க இருந்து மாயமா மறைஞ்சு போறாங்க. அதன் பிறகுதான் தான் கும்பிட்ட மாரியம்மன் தான் அந்த சின்ன பொண்ணு ரூபத்துல வந்தாங்கிறத அந்த பெண்மணி உணர்றாங்க.